காலையில ஆனாலும் ராயலசீமா கிராமம் மட்டும் தூங்கிக்கிட்டு இருந்தது. இல்லன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த ஊருக்குள்ள ஒரு வீட்ல மட்டும் ஒருத்தர் எந்திரிச்சிருந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்குன்னு யாருமே இருக்கல. ஆனா அவங்க கையில அற்புதமான ருசி இருந்தது. பாட்டி அடுப்ப பத்த வச்சாங்க. பாட்டி அடுப்ப பத்த வச்ச உடனே அந்த வெளிச்சம் அந்த வீடு முழுக்க பரவிச்சு. அதிகாலையில உதயிக்கிற சூரியன் முன்னாடி வந்து பாட்டி வாசப்படியிலே வந்து வெளிச்சத்துக்கு உக்காந்தாங்க. கொஞ்சம் விடிஞ்சா போதும், ஊரு ஜனங்க எல்லாருமே அந்த பாலா போன பட்டணத்துக்கு போய் கலர் கலரா எதேதோ விக்கிறாங்க, அத போய் சாப்பிடுறாங்க. ஒரு காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் களிய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ யாருமே செய்யறது இல்ல. அதோட வாசனை ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ கேஸ் அடுப்புல ஏதோ பத்த வச்சு வெளிய கூவுற கோழி அவங்க அடுப்புல உஸ்ஸுன்னு கூவுது. இப்படி பாட்டி சமையல் எல்லாம் முடிச்சு அடுப்ப கொண்டு வந்து வெளிய சுத்தம் பண்ணி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பாட்டி காட்டுக்கு போய் கொஞ்சம் புல்லுங்க மூலிகை பொருளுங்க எல்லாம் கொண்டு வந்து அத பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்க போனாங்க. என்ன இது, இவ்வளோ வெயில் அடிக்குது, காலையில பார்த்தா குளிருது, மத்தியான நேரத்துல பயங்கரமா வெயில் அடிக்குது. மத்தியானம் 12 மணி, உச்சி நேரத்துல வெயில் பயங்கரமா இருந்தது. ஒரு ராமர் கோயில் முன்னாடி ஒரு பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தான். அந்த வழியா வந்த பாட்டி அவனை பார்த்தாங்க. ஒரு பையன் கீழே விழுந்தது பார்த்து அவங்க கவலைப்பட்டு, யாருப்பா நீ, இந்த வெயில்ல இந்த இடத்துல விழுந்திருக்க, சரிப்பா கொஞ்சம் எந்திரிச்சு இந்த மோரை குடி. இப்படி பாட்டி அவங்களுக்குன்னு வச்சிருந்த மோரை எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அவனும் எந்திரிச்சு உக்காந்து கண் திறந்து அதை குடிச்சான். பாட்டி, எனக்குன்னு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை, 3 நாளா சாப்பிடல பாட்டி, அதனாலதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். ஐயோ, உன்னோட வாழ்க்கையும் என்ன மாதிரி தானா? சரிப்பா, நீ என் கூட வா, வயிறு நிறைய திருப்தியா சாப்பாடு கொடுக்க முடியலனாலும் என்னால முடிஞ்சது கொடுக்கறேன். எனக்கு அவ்வளோ தடபுடலா சாப்பாடு ஒன்னும் வேண்டாம் பாட்டி, எனக்கு கொஞ்சம் வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தா போதும். சரிப்பா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை பாத்துக்கிறேன், வாப்பா போலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. போய் கை கால் மூஞ்ச கழுவிக்கிட்டு வா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்க பாட்டி அப்படின்னு அவனும் கை கால் மூஞ்சி கழுவ போனான். பாட்டி அவனுக்காக சுட சுட ராகி முத்தைய செஞ்சாங்க. அதுக்கு கீரை குழம்பு வச்சு சுட சுட கொடுத்தாங்க. அவனும் சாப்பிட்டான். இப்படி அந்த முத்தைய சாப்பிடும்போது அவன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் உனக்கு யாருமே இல்லைன்னு யோசிக்காத, உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ, உனக்காக நான், உனக்கு ஒரு நல்ல படிப்ப நான் கத்து கொடுக்கறேன், சரியா? சரிங்க பாட்டி, எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து ஒரு கைத்தொழில கத்து கொடுக்கறேன்னு சொல்லும் போது நான் எதுக்காக பாட்டி வேண்டான்னு சொல்லுவேன்? நாள்ல இருந்தே அவனுக்கு சமையல் பரீட்சை ஆரம்பமாச்சு. இங்க பாருப்பா, களிய பண்றது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு நீ நினைக்காத. அடுப்புல பானையில தண்ணி வச்சு அதுக்கு கொஞ்சம் ராகி பொடிய போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். பொடி கொதிச்சு மேல வரும்போது இன்னும் கொஞ்சம் பொடிய போட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாத்தியா இந்த குச்சி, இதால நல்லா கிண்டணும். அப்போ அந்த களி நல்லா மிருதுவா வரும். என்னப்பா, புரிஞ்சதா? அப்படின்னு பாட்டி களி எப்படி செய்யறதுன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பாட்டி அவங்களுக்குள்ள இருக்கிற சமையல் திறமைய அவனுக்கு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடிசை வீட்டுல இருந்து கமகமான வாசனை வந்துச்சு. இங்க பாருப்பா, இந்த களிக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? ஒரு மண் பானையில கறி எல்லாம் கழுவி வச்சுக்கிட்டு அடுப்பு மேல வச்சு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டா, அப்பா பாட்டி நீங்க சொல்லும் போது அதோட வாசனை எனக்கு பயங்கரமா வருது. எங்க அம்மாவோட கை ருசி சமையல என்னால சாப்பிட முடியலன்னு கடவுளை திட்டிக்கிட்டு இருந்தேன். அம்மா மாதிரி இருக்கிற உங்க கையால இவ்வளெல்லாம் சாப்பிடும்போது நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் பாட்டி. என்னவோப்பா, எனக்குன்னு ஒரு பேராண்டி இருந்தா அவனும் உன்ன மாதிரி தான் இருப்பான். இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருப்பா, எனக்கு ஒரு ஆசை, நான் சாவறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல சமைச்சுக்கிட்டு இருந்த சமையலோட ருசிய மறுபடியும் இந்த ஊர் ஜனங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சின்ன ஹோட்டலை திறந்து விதவிதமா சமைச்சு கொடுக்கலான்னு யோசிக்கிறேன்.
ஹோட்டல் வைக்க காசு வேணுமே, அதுக்கு தான் யோசிக்கிறேன். இவ்வளோ பணம் என் கையில இல்லப்பா. ஐயோ பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே நான் கூலி வேலைக்கு விறகு வெட்டுறதுக்கு நல்லா போய் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு வரேன். ஐயோ எதுக்குப்பா, என்னால உனக்கு கஷ்டம்? ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இனிமே சமைக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது என்னோட வேலை. அப்படி சொல்லி அன்னையில இருந்து அவன் கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சான். விறகு வெட்டவும் போக ஆரம்பிச்சான். விறகு வெட்டி சந்தையில வித்து அந்த காசு கொண்டு வந்து பாட்டி கையில குடுத்துக்கிட்டு இருந்தான். பாட்டியும் அந்த காசை சந்தோஷமா வாங்கினாங்க. போதும்பா போதும், இந்த பணத்திலேயே இந்த ஊரு ஜனங்களுக்கு என்னோட கை ருசி என்னன்னு காட்ட போறேன். அந்த காலத்து சமையல செஞ்சு கொடுக்க போறேன். சரிங்க பாட்டி, கண்டிப்பா செய்யலாம். இப்படி அவன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து ராயலு கிராமத்தோட ராகி முத்தை அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒரு கடைய ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல எவ்வளவுதான் ஹோட்டல் இருந்தாலும் பாட்டியோட சமையல் ஒரு விசேஷமான சமையல். இங்க பாருப்பா, முதல்ல அந்த சாமிய கையெடுத்து கும்பிட்டு நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். வரப்போற ஜனங்களோட வயிறு நிறையறது மட்டும் இல்ல, மனசும் நிறையணும். அவங்க சாப்பிட்டு ஹோட்டல்ல இருந்து வெளியே போகும்போது திருப்தியா போகணும். சரிங்க பாட்டி. பாட்டி, நீங்க சமைக்கிறத மட்டும் பண்ணுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்படி முதல் நாள் 5 பேரு வந்தாங்க. 2வது நாள் 10 பேரு வந்தாங்க. 3வது நாள் அந்த வீதியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்க. பாட்டி சுடு சுட நாட்டி கோழி குழம்பும், அதுக்கு ராகி முத்தை, காரத்துக்கு பச்சை மிளகா சட்னி. இதோட வாசனை கார்ல போறவங்கள கூட அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி செஞ்சது. என்ன பாட்டி, எனக்கு இவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் எங்க அம்மா சாப்பாட ஞாபகம் பண்ணி விட்டுருக்கீங்க. உங்க கை ருசியில ஏதோ ஒரு மாயம் இருக்கு. இதுல மாயம் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஆரோக்கியமான சமையலும் என்னோட அன்பும் இருக்கு, அவ்வளவுதான். இப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே பாட்டிய புகழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவனுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் இருந்தது. பாட்டி காலத்துக்கு அப்புறம் இந்த சமையல யாரு ஞாபகம் வச்சுக்குவா? அதனாலதான் பாட்டி சமையல முன்னாடி கொண்டு போவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பாட்டி சமையல ஒரு புத்தகத்துல எழுதுறதுக்கு. ஆனா என்ன பண்றது, அவனுக்கு படிப்பு வராது. பாட்டியோட சமையல் எல்லாருக்கும் தெரியணும். அது எழுத்து ரூபத்துல இருந்தாதான் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு படிப்பு வரலன்னா என்ன, நான் கத்துக்கிறேன் அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சான். பகலடி அவன் வேலைக்கு போய் நைட்டு நேரத்துல படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போனான். ஏண்டா பேராண்டி, நைட்டு நேரத்துல எங்கடா போற? இல்ல பாட்டி, உங்க சமையல்ல இருக்கிற மந்திரம் என்னன்னு நான் கத்துக்கணும்ல, அதுக்குதான் பாட்டி போறேன் அப்படின்னு சொன்னான். இப்படி அந்த பையன் எழுத படிக்க கத்துக்கிட்டான். பாட்டி சொன்ன சமையல் படி எந்த குழம்புக்கு எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு காரம் போடணும், இப்படி எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த பையன் அத புக்கு ரூபத்துல எழுத ஆரம்பிச்சான். பாட்டியோட கிராமத்தில் சமையல் அப்படின்னு புத்தகத்தை எழுதுனான். ஏண்டா, இதுதான் நீ செய்யற வேலை? ஆமாம் பாட்டி, நீங்க எனக்கு சாப்பாடு போட்டு உயிர் கொடுத்துருக்கீங்க. உங்களோட சமையலுக்கு நான் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நான் எழுத ஆரம்பிச்சேன். எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமோ என்னவோ, சாவர காலத்துல அந்த கடவுள் உன்னை என்கிட்டயே அனுப்பி வச்சிருக்கான். பாட்டி, அப்படியெல்லாம் பேசாதீங்க, போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்னான். இப்படி அந்த புத்தகம் ஊர் ஊரா போனது மட்டும் இல்லாம அந்த புத்தகம் ஜில்லா கலெக்டர் கையில போச்சு. இப்படி ஜில்லா கலெக்டர் பாட்டியோட ஆரோக்கியமான சமையலை பத்தி பாட்டிக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அப்போ பாட்டி எல்லாரும் முன்னாடியும், நான் சமையல் செஞ்சேன், அதுக்கு உயிர் கொடுத்தது என்னோட பேராண்டி அப்படின்னு பேராண்டி பத்தி பெருமையா பேசினாங்க. இப்படி பாட்டியோட சின்ன ஹோட்டல் எல்லாருக்கும் சமையல கத்து கொடுக்கற ஸ்கூலா மாறிச்சு. பாட்டி கண்ணு முன்னாடியே பிரபஞ்சமெல்லாம் பரவிச்சு. பையன் எழுதின புத்தகம் ஒவ்வொரு சமையலறையிலயும் இப்பவும் இருக்குது. ஒரு சின்ன கிராமத்துல கமலம்மா அப்படிங்கிற ஏழை அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா. அவன் பேரு ரவி. அவன் ரொம்ப சோம்பேறி. எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட காசு வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். இதனால கமலம்மா எப்பவுமே அவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பையனுக்காக காசை கேட்கணும்னு அக்கம் பக்கம் ஜனங்க கிட்ட கடன் கேட்க போனாங்க. லலிதம்மா, லலிதம்மா, ஒரு தடவை இப்படி வரீங்களா? என்ன கமலம்மா, என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்க மூஞ்சி வேற வாடி போயிருக்கு. என்ன விஷயம்? என் பையனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமேம்மா. என் பையன் ஏதோ ஒரு வேலையா கொஞ்சம் பணத்தை கேட்டான். நீங்க எனக்கு கொஞ்சம் கடனா பணத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசமே நான் திருப்பி கொடுத்துடுறேன்.
தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா? ஐயோ கமலம்மா, இந்த மாசம் எனக்கு செலவு அதிகம், என்கிட்ட காசே இல்ல, தயவு செஞ்சு வேற யாருகிட்டயாவது கேக்குறீங்களா அப்படின்னு லலிதம்மா கதவு சாத்திட்டாங்க. பாவம் கமலம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து திரும்பி வந்தாங்க. கமலம்மா பணம் இல்லாம திரும்பி வந்தது பார்த்து கோமா இருந்த ரவி கமலம்மாவை பார்த்து இப்படி சொன்னான். என்ன ஆச்சுமா, எவ்வளவு நேரம்? பணம் கிடைச்சதா இல்லையா? என்னோட நண்பனுங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா ரவி, பணத்துக்காக நான் அக்கம் பக்கம் எல்லாமே கேட்டு பாத்துட்டேன்ப்பா, யாருமே பணம் இல்லைன்னு சொல்றாங்க, நான் என்னப்பா பண்றது? அப்புறம் உன்னோட சனியம் புடிச்ச மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ யாருகிட்டயாவது போய் கடன் கேட்டா யாராவது உனக்கு கொடுப்பாங்களா? வெறும் தரித்திரம் புடிச்ச வீடு. நீ ஒரு வார்த்தை சொல்லு, நான் வேணா இந்த வீட்டை விட்டு போய் வெளியே போய் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்லிட்டு கோவமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டான். பாவம் கமலம்மா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. மறுபடி நாள் கமலம்மா 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு கடைக்கு வந்தாங்க. பொருளுங்களை வாங்கிட்டு போனாங்க. வீட்டுக்கு வந்து பொருளுங்களை கணக்கு போட்டு பார்த்தாங்க. ஐயோ, இதுல 10 ரூபாய் அதிகமா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு அந்த கடைக்காரரு ஏதோ அவசரத்திலயோ இல்ல மறந்து போயோ 10 ரூபாவை அதிகமா கொடுத்திருக்காங்க. நாளைக்கு காலையிலேயே அவங்க கடைக்கு போய் திருப்பி கொடுத்துறேன். இப்படி மறுநாள் காலையிலேயே அந்த சின்ன வியாபாரி கடையை திறந்து வச்சுக்கிட்டு உக்காந்து இருந்தாரு. அப்போ அவ்வளவு தூரம் நடந்து வந்து சோர்வா இருக்கிற கமலம்மா தடு மாடிக்கிட்டே உள்ள வந்து, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, இந்தாங்க ஐயா உங்க 10 ரூபா, இத திருப்பி குடுக்கலான்னு தான் வந்தேன். என்னது 10 ரூபாவா? நேத்து ஏதாவது என் கடைக்கு வந்து பொருளுங்களை வாங்கிட்டு போனீங்களா? ஆமாங்க ஐயா, நேத்து சாயங்காலம் நீங்க கடை சாத்துற நேரம் பார்த்து நான் உங்க கடைக்கு வந்து பொருளுங்களை வாங்கிட்டு போனேன். நான் உங்களுக்கு 100 ரூபா நோட்டை கொடுத்தேன். ஆமா ஆமா, இப்பதான் யோசனை வந்துச்சு. நான் உங்களுக்கு 100 ரூபால 30 ரூபாவை திருப்பி கொடுத்திருக்கேனே. ஆமாங்க ஐயா, நீங்க 30 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கு 40 ரூபாவா கொடுத்திருக்கீங்க. நான் பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கணக்கு பார்த்தேன், அதுல 10 ரூபா அதிகமா வந்திருந்தது, அதனாலதான் ஐயா. என்னது 10 ரூபா அதிகமா வந்திருந்ததா? சரி, எதுக்கு இந்த 10 ரூபாவை திருப்பி கொண்டு வந்தீங்க? இந்த காசு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி தானே? உங்க காசு அவங்களுக்கு தான் சேர வேண்டியது. அந்த 10 ரூபா அதிகமா வந்தது பார்த்து உங்க காசு உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அப்பத்துக்கே ரொம்ப நேரமாயிருந்தது, அதனாலதாங்க ஐயா காலையில எந்திரிச்ச உடனே வந்தேன். அப்படியா? இத்தனைக்கும் நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? நான் பக்கத்து ஊர்ல இருந்து பக்கத்து வீதியில இருந்து வரேன். என்னது, பக்கத்து ஊர்ல இருந்து பக்கத்து வீதியில இருந்து வரீங்களா? அது இந்த இடத்துல இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேன். எனக்கு 10 ரூபா காசு கொடுக்கறதுக்கு அவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியல. ஆமாங்க ஐயா, உங்க கடையில பொருளுங்க வாங்கினா எனக்கு 2 ரூபா அதிகமா லாபம் கிடைக்கும், அதனாலதான் அவ்வளோ தூரத்துல இருந்து உங்க கடைக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்னங்கம்மா நீங்க என் கடையில பொருளுங்களை வாங்கினா கேவலம் 2 ரூபா கிடைக்குதுன்னு அவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க. நீங்க இந்த 10 ரூபாவை எதுக்கு கொண்டு வந்தீங்க? நீங்க கொண்டு வரலனாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. இத பத்தி யோசிச்சே இருக்க மாட்டேன். அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? யாரு பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த கடவுள் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதாங்க ஐயா என் மனசு ஒத்துக்கல. என் வீட்டுக்காரரு செத்து 4 வருஷமாச்சு. அவரு ரொம்ப நேர்மையானவரு. அவரு எப்பவுமே ஒரு வார்த்தைய சொல்லுவாரு, உண்மையா நேர்மையா இருக்கணும்னு. இஷ்டப்படாம நம்மளுக்கு 1 ரூபா காசு வந்தாலும் அதை நம்ம வச்சுக்க கூடாது, நம்ம திருப்பி கொடுத்துடணும், மத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாட்டி சொன்ன வார்த்தை சேட்டுவோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த பாட்டியோட நேர்மை சேட்டுவ ஆழமா யோசிக்கிற மாதிரி செஞ்சது. உடனே சேட்டு அவரோட கல்லா பெட்டில இருந்து 500 ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு எப்பவுமே பொருளை வாங்குற பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாரு. அந்த கடை வியாபாரி கிட்ட வந்து 500 ரூபாய் காசை கொடுத்து, ஐயா இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 500 ரூபாய். என்ன சேட்டு, நீங்க எப்ப எனக்கு 500 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு? நீங்க பொருள் வாங்க வந்து 2-3 வாரம் ஆச்சு, இப்ப வந்து குடுக்குறீங்க. அப்ப கூட நீங்க எனக்கு குடுக்கறதுக்கு எந்த பாக்கியும் இருக்கலையே. ஆமா, இது எந்த 500 ரூபாய்? ஐயா, நான் இன்னைக்கு பொருளுங்களை வாங்க வந்தப்போ 500 ரூபாய் உங்களுக்கு குறைச்சு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த மாசத்தோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க உக்காரும் போதுதான் இந்த 500 ரூபாய் அதிகமா வந்துச்சு. அதனாலதான் இந்த காசு உங்களுக்கு சேர வேண்டிய காசு அப்படின்னு யோசிச்சு இந்த காசை கொண்டு வந்துட்டேன்.
ஐயோ சேட்டு, நம்ம ரொம்ப வருஷமா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னைக்குமே நம்மளுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் வந்ததில்ல. இந்த காசை நீங்களே வச்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது சேட்டு. இதுக்காக நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. ஐயோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு யோசிக்க கூடாது. அந்த கடவுளுக்கு தெரியும்ல, என் மனசு அநியாயமா காசு எடுத்துக்க விரும்பல. அதனாலதான் உங்க காசை திருப்பி கொடுத்திருக்கேன். நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். என்னவோ சேட்டு, இன்னைக்கு நீங்க பேசுறது எனக்கு ஏதோ குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இனிமே நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எதுவுமே பேலன்ஸ் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா கணக்கு போட்டு சொல்லுங்க, வந்து கொடுத்துட்டு போறேன். அந்த கடவுள் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்குதான் நான் யாருகிட்டயும் மிச்சம் வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சேட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சேட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் வியாபாரி கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கும் மனசுல ரொம்ப குத்துற மாதிரியே ஒரு வலி இருந்தது. சேட்டு சொன்ன மாதிரி யாருக்கும் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் மேல இருந்த அந்த கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு கல்லா பெட்டில இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில காசை எடுத்துக்கிட்டு ஒரு ஓடு வீடு, ரொம்ப பழைய வீடு. அந்த வீட்ல ஒரு அம்மா இருந்தாங்க, கூட ஒரு பையனும் இருந்தான். அந்த வீட்டுக்கு காசு எடுத்துட்டு போனாரு. அது யாரோட வீடுன்னு நினைக்கிறீங்க? அந்த கமலம்மாவோட வீடுதான். வீடு திறந்திருந்தது. வியாபாரி கமலம்மா வீட்டுக்குள்ள போய் அங்கே நின்னுக்கிட்டு இருந்த கமலம்மாவை பார்த்தாரு. அம்மா, இந்தாங்கம்மா, இந்த காசு உங்களுக்கு சேர வேண்டியது. தயவு செஞ்சு இந்த காசை எடுத்துக்குங்க. என்னது இது, இவ்வளோ பணமா? எதுக்கு இந்த பணத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க? உங்களை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு வியாபாரி. நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை நான் வியாபாரத்துக்கு வாங்கியிருந்தேன். ஆனா அவரோட 5 லட்சம் மதிப்பு இருக்கிற வயல வித்து எனக்கு பணத்தை கொடுத்தாரு. அப்படியா? உண்மையிலேயே என் புருஷன் எவ்வளோ நல்லவரு. எனக்கு காசு கொடுத்து கொஞ்ச நாள்லயே உங்க வீட்டுக்காரு இறந்துட்டாரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு யோசிச்சாலும் அதிக ஆசைப்பட்டு நான் பணத்தை நானே வச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சு இந்த பணத்தை வாங்கிக்குங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. இப்ப எதுக்காக இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இந்த உண்மை யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் மேல இருந்து அந்த ஈஸ்வரன் பாத்துக்கிட்டு இருக்கான்னு நான் மறந்துட்டேன். இப்ப என்னோட மனசு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நியாயமா வர 1 ரூபாவுக்கும் நம்ம கணக்கு சொல்லணும்னு. இந்த 2 லட்சம் ரூபாய் காசுக்கு 4 வருஷமா வட்டி முதலுமா சேர்த்து 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த பணத்துல நீங்களும் உங்க புள்ளையும் சந்தோஷமா இருங்க. இப்படி அந்த வியாபாரி கொண்டு வந்த காசை பாட்டி முன்னாடி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஒருத்தரோட 1 ரூபாய் காசா இருந்தாலும் நம்மளுக்கு அதிகமா வந்தா அதை நம்ம திருப்பி கொடுத்தோம்னா அந்த கடவுள் அதோட 2 மடங்கு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி செய்வாரு.